ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு வச்சு லட்டு பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் செய்யணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு 20 நிமிஷம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் மாதிரி இந்த மாதிரி வடிகட்டில் வச்சுடுங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பேனில் நல்லா வறுக்கணும். ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுபடணும் பருப்பு. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக இருக்கணும் இந்த மாதிரி பருப்புங்க. நெய் வேணால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் நைஸாக வேணால் கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போது நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் அரைச்சது. இந்த மாதிரி கொரப்பும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் இல்லைனா 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்ச பாசிப்பருப்பை நெய்யில் நல்லா வறுபடணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லட்டு அந்தளவுக்கு சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாமை நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போது அரைச்சதை பருப்போடு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை போடுறேன். 250 கிராம். அதில் 4 ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு சுகரை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா இது வந்து மெல்ட் ஆகிடும். சுகரெல்லாம் மெல்ட் ஆகிடும். அப்புறம் நமக்கு லட்டு பிடிக்க சரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறமா திராட்சையை வறுத்துடலாம். இப்போ வறுத்ததை நம்ம லட்டு மாவில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறணும். இப்போ பால் ஊற்றி நான் லட்டு பிடிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக லேசாக வெதன்னு சூடாக இருக்குது. அப்போயே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பால் வேணான்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் உருக்கி லட்டு பிடிக்கலாம். நான் பால் அதிகமாக சேர்க்கல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வராது லட்டு.
இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.